தஞ்சாவூரை சேர்ந்த 19 வயது இளம்பெண் ஒருவர் கேளம்பாக்கத்தில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரியில் BCA 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். தாய் தந்தையர் தங்களது மகள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என நினைத்து பல லட்சங்களை கட்டணமாக செலுத்தி கல்லூரி விடுதியில் தங்கி படிக்க வைத்தனர். இந்த நிலையில் படூரில் அபார்ட்மெண்ட் எடுத்து தங்கி கல்லூரி வந்து செல்லும் சக மாணவி ஒருவருடன் நெருங்கி பழகியுள்ளார் தஞ்சாவூர் மாணவி. கடந்த 28ஆம் தேதியன்று கல்லூரி விடுதியில் இருந்து புறப்பட்ட அந்த மாணவி தோழியின் அபார்ட்மெண்ட்டுக்கு சென்று வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த 1ஆம் தேதியன்று சக தோழிகள் 4 பேர் நண்பர்களுடன் சேர்ந்து வீக்கெண்ட் பார்ட்டி வைத்திருக்கிறார்கள். இரவு 9 மணி முதல் விடிய விடிய வோட்கா ரக மதுவை குடித்து கும்மாளம் அடித்ததாக கூறப்படுகிறது. இதில் தஞ்சாவூரை சேர்ந்த மாணவி இரவு முழுவதும் மது அருந்திவிட்டு வாந்தி எடுத்துள்ளார். பின்னர் காலை 6 மணிக்கு அப்படியே படுத்து உறங்கியுள்ளார். மாலை 4 மணி ஆகியும் அந்த மாணவி எழுந்திருக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த சக தோழிகள் மாணவியை எழுப்பியுள்ளனர். அப்போது அவர் மயங்கி கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனால் மயங்கிய மாணவியின் ஆண் நண்பருக்கு போன் செய்து நடந்ததை கூறி அபார்ட்மெண்ட்டுக்கு அழைத்திருக்கிறார்கள். பதறி அடித்துக் கொண்டு பைக்கில் வந்த ஆண் நண்பர் அந்த பெண்ணை தனது இருசக்கர வாகனத்திலேயே தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். மாணவியை பரிசோதனை செய்த மருத்துவர் நாடி துடிப்பு மிக குறைவாக உள்ளதாக தெரிவித்தார். பின்னர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை அறிந்த மாணவியின் பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். இந்த தகவல் கேளம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தெரிவிக்கப்பட்டதன் பேரில் மருத்துவமனைக்கு சென்ற உதவி ஆய்வாளர் ஹரிதாஸ் மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தார். கல்லூரி மாணவியின் இறப்பு குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். பெற்றோர் தங்கள் மகளை படிப்பதற்காக வெளியூருக்கு அனுப்பி வைத்த நிலையில் மூக்கு முட்ட மது குடித்து மாணவி உயிரைவிட்ட சம்பவம் பெற்றோரை கண்ணீர் விட்டு கதற வைத்திருக்கிறது. மாணவ மாணவிகள் நாகரீக மோகம் என்ற பெயரில் மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக வேண்டாம் எனவும் பெற்றோர் தங்கள் மகனோ மகளோ யாருடன் பழகுகிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும் எனவும் பெற்றோர் மற்றும் குடும்பத்தாரின் கஷ்டங்களை நினைத்து படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் போலீசார் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.